என் பேர் மார்ட்டினா. மும்பையில் செம்பூரில் இருக்கேனா. கல்யாணம் ஆகிட்டு என் ஹஸ்பண்ட் பேர் பிரின்ஸ். அவங்க ஃபேஷன் டிசைனராக வேலை பார்த்துட்ருக்காங்க. 2 குழந்தைகள் இருக்குது, ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2011 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 2012 கடவுள் கிருபையால் எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அதுக்கு ஒரு 2015 எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நாங்கள் பிரிஞ்சிட்டோம். அதுக்கு ஒரு எவ்வளவோ ட்ரை பண்ணணும், ஒன்று சேரணும், ஃபோனில் பேசுவோம் அப்படி இப்படின்னு. ஏன்னா ரொம்ப மனசு 2 பேருக்குமே வெறுத்து போச்சு. அதனால் 2 பேருமே தனியாக தான் இருந்தோம். நான் எங்கள் அம்மா வீட்லேயும் அவங்க வீட்லேயும் அப்படி தனியாக தான் இருந்தோம். 5 வருஷம் நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்படின்னு நிறைய ஆட்களை வச்சு அது பேசி எடுத்து எல்லாம் செய்யலான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் மருமகனும் அப்படி முடியாதுன்னு சொல்லிட்டா, மகளும் முடியாதுன்ற. மகளும் ஒரேடி எனக்கு வேண்டாவே வேண்டாம் முடிவாயிட்டா. சுத்தமாக எனக்கு என் புருஷன் கூட வாழறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருந்தேன். யாரு கேட்டாலோ இல்லைன்னா அவங்க எதுனாலுமே விருப்பமே இல்லாமல் ரொம்ப கோவத்தோடு இருந்தேன். வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு தான் நான் இருந்தேன். ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிற எல்லோரும் ஒய்ஃபு ஃபுல்லு சில்ட்ரன்ஸ் கூட இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த டைமில் ரொம்ப ஹர்ட் ஆகும். என்னப்பா நம்மளால் அப்படி இருக்க முடியலையே, எல்லோரும் இப்படி இருக்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணது உண்டு. நாங்கள் வெளில போனால் ரொம்ப பேரை பார்ப்போம். அம்மா அப்பா சின்ன பிள்ளைலாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் மம்மி கூட இப்படி தனியாக நடந்து போவேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். எங்கேயாவது ஃபங்க்ஷனில் மோஸ்ட்ல எல்லாம் அழகாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோடியாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஏன் இப்படி இருக்கு என் வாழ்க்கை, நான் தனியாக இருக்கேன், இப்படி ஆச்சு என் வாழ்க்கையிலன்னு ரொம்ப மனசுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில டைம் உடம்பு சரியில்லாமல் இருந்து அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன். இந்த டைமில் தான் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணது என் ஒய்ஃபை. கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு நாங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண பிறகு கோர்ட்டுக்கு போகிறது வர்றது அப்படி இருக்கும் போச்சில் அங்கே பல பேர் எங்களை கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் இப்படி அப்படின்னு ரொம்ப கேள்வி கேட்ட பிறகு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்களான்னு. அதுக்கு பிறகு என்னைக்கு போனால் சொல்லுவாங்க, என்னைக்கு இல்லை, நீங்கள் நாளைக்கு தான் ஹியரிங்க்கு வரணும், என்னைக்கு ஜட்ஜ் வரல, என்னைக்கு சில நாள் இப்படி அவங்க வக்கீல் வரல. அதனால சிலவங்க நினைக்கிறாங்க சீக்கிரம் தான் டைவர்ஸ் முடிஞ்சிடும். ஏன்னா டைவர்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு 3-3.5 வருஷம் நான் டைவர்ஸ்க்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு டைவர்ஸ் கிடைக்கல லாஸ்ட் வர. அதே டைமில் தான் இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன பிறகுலேருந்து கோர்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த டைம் க்ளோஸ் ஆகிட்டு. அதனால் கோர்ட்டுக்கிட்ட எங்கேயுமே போகாமல் வீட்டிலே தான் இருந்தோம். அப்போ தான் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போதில் மோகன் ஸ்லாசர் அங்கிளுக்கு ப்ரேயர் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் சில வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்து, ஏதோ மாட்டினா உனக்காக தான் பேசுதாங்க அப்படி எனக்கு தோண ஆரம்பிச்சு மனசில். அந்த அங்கிள் சொல்லுவாங்க, மோகன் ஸ்லாசரஸ் அங்கிள் சொல்லுவாங்க, யாராவது மன்னிங்க, உங்கள் மனசில் யாருக்காவது நீங்கள் ஏதாவது கோபத்தை வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆளை ஃபர்கிவ் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கீங்களோ உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. மன்னியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆனா கணவனையே நேசிக்க முடியல, மனைவியே நேசிக்க முடியல, சொந்த மாமியாரை நேசிக்க முடியல, சொந்த தாய் தகப்பனை கூட சிலரால நேசிக்க முடியல. ஏன்? ஏதோ ஒரு பாதிப்பு அவங்களால. அவங்க ஒரு முறை பேசிட்டான் கடினமான ஒரு வார்த்தை, அவங்களால ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கலாம். அது உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கலாம். இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. இயேசு கிட்ட போங்க, ஆண்டவரே இந்த மன்னிக்கிற அன்பை எனக்கு தாருன்னு கேளுங்க. என்னை துக்கப்படுத்துறவங்களை கூட நான் நேசிக்கணும், மன்னிக்கணும், கிருபை தாங்கன்னு கேளுங்க. எனக்கே தோணும், நம்ம என் ஹஸ்பண்டை நான் மன்னிக்க முடியாமல் இருந்தேன். அவங்க பேரே கேட்கும் மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப எரிச்சலாகவும் கோபமாகவும் இருக்கும். உட்காந்து ஜெபிச்சேன், ப்ரேயர் கேட்பேன். மோகன் ஸ்லாசர் அங்கிளுக்கு ப்ரேயர் உட்காந்து கேட்போம். நாங்கள் ப்ரேயர் கேட்க நேரம் எல்லாம் எனக்கே அறியாமல் சில நேரத்தில் அந்த கோபம் எல்லாம் எனக்கே தலைஞ்சிட்டு வந்துட்டு இருந்து. என் ஹஸ்பண்ட் மேலே இருக்க கோபம் எல்லாம் குறைஞ்சி, பின்ன எங்கள் அம்மா எல்லாம் ஏதாவது அவங்கள பற்றி பேச நேரத்தில் முதல் மாதிரி எனக்கு அந்த கோபம் வரல. ஏன்னா அந்த ப்ரேயர் கேட்க கேட்க அந்த அவங்க பேர் எடுக்கும் போச்சுல ஒரு கோபம் இல்லை. பின்ன அதுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு நாங்கள் என் பையன்
ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தான். என் ஹஸ்பண்டும் அதுக்கு ஃபோன் எடுத்து ரிப்ளை பண்ணி என் பையன்ட்ட அவங்களும் நல்லா பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு எனக்கும் உள்ளத்தில் வந்துச்சு, இப்போ நம்ம பையனே பேச, நானும் எது ப்ரேயர் நம்ம பார்ப்போமே, அங்கிள் என்ன சொல்லுவாங்க, மணிங்க. அது நான் நினச்சேன் மனசில். நானும் பின்ன என் பையன்கிட்டருந்து ஃபோன் வாங்கி நானும் பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பித்தா அவங்களும் அதுக்கு என்னம்மா எப்படி இருக்கானே அவங்களும் அன்பாக என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. கடவுள்கிட்ட அதான் நான் கேட்டேன், ஹஸ்பண்ட்லேருந்து அன்பு வேணும்னே, அதே அன்பு எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு பின்ன கண்டினியூவாக நாங்கள் டெய்லி ஃபோனில் பேசுறதும், அவங்க வீட்டுக்கு வர்றதும், பையனுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வர்றதும், என்கிட்ட அன்பாக இருக்குது, நல்லபடியாக பேச ஆரம்பித்தோம். பின்ன கொஞ்ச நாள் அப்படி போச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இருக்க இடத்துல செம்பூரில் எங்களை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு பையனுக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷனு, பின்ன நாங்கள் எல்லாருமே இங்கே அம்மா வீட்டிலேருந்து செம்பூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் ஒன்று சேர்ந்து 3 வருஷம் ஆகுது. இப்போ வாழ்க்கையே மாறின மாதிரி இருக்குது. இப்போ அவனுக்கு என் பையனுக்கு ஸ்கூலுக்கு போகணுமோ எங்கே போகணுமோ நாங்கள் சேர்ந்து போகிறோம் வாரோம். வேறு வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயாவது லீவ் அன்னைக்கு வெளியில் கூட்டிகிட்டு போய் நான் என் பையன் என் புருஷன் நாங்கள் 4 பேருமே வெளியில் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். இருக்க வாழ்க்கையோட விட இந்த வாழ்க்கை எங்களுக்கு கடவுள் கிருபையால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இப்போ ஸ்கூல் ஆனுவல் டேக்கு எல்லாம் என் அப்பா வராங்க, சின்ன கடையில எல்லாம் எனக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் வாங்கி தராங்க. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கார்டனுக்கு போவோம் வீக்லி ஒன்ஸ். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுது. அதில் அலோன்னஸ் வேறு ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். 5 வருஷம் பிரிஞ்சு இருந்தோம் நாங்கள். ஏன்னா இப்போ ஏசப்பா கிருபையால் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அதுக்கும் ஏசப்பாவுக்கு கோடான நன்றி. எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? 5 வருஷம் பிரிந்திருந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஒன்றாக இணைத்து சந்தோஷமாய் வாழ வைக்கிறார். இதுதான் இயேசு. சமாதானத்தை உண்டாக்கி மகிழ்ச்சியோடு வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். எல்லா குடும்பத்திலும் இது மாதிரி சில சமயம் பிரச்சனை வந்துடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதல், கணவன் என்னை நேசிக்கலைன்ற ஒரு எண்ணம், கணவனுக்கு என்ன எண்ணம் வரும், மனைவி எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறா அப்படின்ற ஒரு எண்ணம், இப்படி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உருவாகிற பிரச்சனை பிரிந்து போகிற நிலைமைக்கு வருது. 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலே சில பெற்றோர் உடனே இனி சேர முடியாது, டைவர்ஸ் பண்ணிடுவோம், வேறு கல்யாணம் பண்ணிடுவோம். 5 வருஷம் கழித்து தேவன் நம்மளை ஒன்றாக இணைத்து மகிழ்ச்சியோடு வாழ வைத்திருக்கிறார். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துட்டுன்னா பிரித்து வச்சிடணும், டைவர்ஸ் பண்ணிடணும், வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பேசாதங்க, சொல்லாதங்க. அது பாவம். அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சிலர் 1 வருஷத்தில் சரியாயிரும். இவங்களுக்கு 5 வருஷம் ஆகி ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இருக்கிறார். பாருங்களேன், வேத வசனம், அந்த கர்த்தருடைய வசனம் அவங்க ஜெபிக்க 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 உள்ளத்தில் மாற்றம். அதுதான் ஜெபம் செய்கிற ஒரு காரியம். அந்த சகோதரி சொன்னாங்க, நான் ஜெபிக்க 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 என் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் எப்படி அழகாக சமாதானத்தின் தேவன். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மகள் பிரிந்திருக்கலாம், கணவர் பிரிந்து நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். விசுவாசத்தை விட்டு விடாதுங்க. இந்த சகோதரி மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை இணைத்து விடுவார்.